ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நெய் சோறு எக் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் எக் கிரேவிக்கு மசால் ப்ரிப்பேர் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட மல்லி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நிறம் மாறாமல் ஒரு நிமிஷம் வறுத்துக்குங்க. அது கூடவே நான் 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. இது நான் பாப்பாவுக்கு கொடுக்குறங்காட்டி காரம் கம்மியாக 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் நிறையா ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் 20 பல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டையும் நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி ஒரு துண்டு, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலராக லைட்டாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அதையும் எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க ஒரு பிளேட்டில். இது ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபஸ்ட்டு மல்லியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நெய் சோறுக்கு பெரிய கடாய் ஒன்று நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் அது இல்லைங்காட்டி குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குக்கர் எடுத்து ஒரு 100 ml நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 5, பிரியாணி எல்லாம் 2 ஆட் பண்ணி இது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் இது கூட நான் பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம வதக்கணும். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ரைஸோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு ஒயிட் கலராக கிடைக்காது. இது கொஞ்சம் பிங்க் கலராக வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வீட்டிலையே ரெடி பண்ணது தான். இது 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிறேன். வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடக்கூடாது. வதங்கினா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா தான் ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கூட நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் பால் நான் ஆட் பண்ணது வீடியோ கட் ஆயிடுச்சு, சாரி. அரிசி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்குங்க. இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ரைஸை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியும் இந்த மாதிரி நல்லா ஒரே அளவாக வந்திருக்கும். இப்போ
அதே மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே நல்லா வெயிட்டான பொருளை ஒன்று வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இடிகள் தான் வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எக் கிரேவிக்கு தான் கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்து கூட லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. அப்போ சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதங்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த காரத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். அதனால் நான் 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே சுண்டுற வரைக்கும் விட்டுருங்க. இந்த அளவுக்கு சுண்டுனதுக்கப்புறம் இது கூட நான் 3 முட்டையை லைட்டாக 4 பக்கம் கீறி ஆட் பண்ணிக்கிறேன். எக்கையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த எக்கும் காரமும் ஒன்றா கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் பார்க்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. நல்லா பதத்தோடு ஒட்டாமல் வந்திருக்கு. எக் கிரேவியும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நெய் சோறு எக் கிரேவியும் ரெடி. இந்த எக் வந்து கிராமத்து ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.